கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் பயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். யூதா தேசத்தாருக்கு அசீரியன் மூலமாய் இக்கட்டும் வேதனையும் துன்பமும் உபத்திரவமும் வந்திருக்கிறது. தாங்கள் துன்பப்படும் போது கர்த்தருடைய ஜனம் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரிடத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் வரவேண்டும் என்று கிருபாசனத்திற்கு முன்பாக கெஞ்சி மன்றாடுகிறார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்று யூதாவின் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். யூதா தேசத்தின் சேனையில் இருக்கிற வீரர்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். தேவரீர் காலையில் அவர்கள் பயமாயிரும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் தாமே யூதாவின் சேனையில் உள்ள வீரர்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தரே அவர்களுடைய பலத்த பயமாய் இருக்க வேண்டும். எசேக்கியாவுக்கும் அவருடைய பிரபுக்களுக்கும் அவருடைய யுத்த சன்னத்தர்களுக்கும் கர்த்தரிடத்தில் இருந்து பலமும் தைரியமும் தொடர்ந்து தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் தங்கள் வேலையை ஆரம்பிக்க போவார்கள். பல சமயங்களில் அவர்கள் புதிய வேலைகளை ஆரம்பிப்பார்கள். அவர்கள் புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். உமக்கு காத்திருக்கிறோம் என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். யூதா தேசத்திலே பக்தியுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சேனையில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். தேசத்தில் உள்ள சாதாரண ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். யூதா ஜனங்களில் அநேகர் யுத்தத்திற்கு போகாமல் தங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். யுத்த களத்திற்கு போகிற தெம்பும் பலனும் அவர்களிடத்தில் இல்லை. அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். யூதாவின் ஜனத்தார் இக்கட்டு காலத்தில் இருக்கிறார்கள். இக்காலத்தில் அவர்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றும் சத்துருக்களின் கைகளில் இருந்து தங்களை ரட்சித்தருள வேண்டும் என்றும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவர். அவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாயிருக்கிறார். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்பது யூதரின் தீர்க்க தரிசன ஜெபம். உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து யூதரை வஞ்சித்து தேசத்தில் இருந்து அவர்களை துரத்தி விடுவதற்கு முயற்சி பண்ணுவான். இந்த இக்கட்டு காலத்தில் தங்களுக்கு இறங்க வேண்டும் என்று யூதர்கள் ஜெபிக்கிறார்கள். இக்கட்டு காலம் என்பது யாக்கோபின் இக்கட்டு காலத்தை குறிக்கும். இது மகா உபத்திரவ காலம். இதுபோன்ற உபத்திரவம் இதற்கு முன்பு ஏற்பட்டதும் இல்லை, இதற்கு பின்பு ஏற்பட போவதும் இல்லை.